ராத்திரியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுத்தேன். காலையில் எழுந்ததும் டீ போட்டுட்டு முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி கிரேவி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி சோறு பொங்க வேணாம், எல்லாத்துக்குமே சப்பாத்தி தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்குது. நேற்று கருவேப்பிலையை கழுவி காய வச்சுருந்தேன். இது காஞ்சிருச்சு. இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு கருவேப்பிலை நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் பாப்கார்ன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சப்பாத்திக்கு கிரேவி எனக்கு வேண்டாம், நியூட்டலா மட்டும் தடவி வச்சிரு. ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்கங்கிறதுனால எனக்கு அங்கே கொண்டுட்டு போய் சாப்பிட்டுட்ருக்க முடியாது. அதனால் எனக்கு சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நியூட்டலா தடவி வச்சு கேட்டா. உடனே அவளுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்தது பையனுக்கு அவன் பாப்கார்ன் சிக்கன்னா என்ன செஞ்சாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பல்லு தேய்ச்சிட்டு வந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிடாத, தண்ணி குடி அப்படின்னு சொன்னதும் கேட்கவே இல்லை. 2 சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிக்கேன் அப்படின்னா, அப்புறம் 2 சாப்பிட்டுட்டு டீ குடிக்கேன்னா, போகும்போது வரும்போது அப்படின்னு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அது போகவும் பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிடும், இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, கொஞ்சம் மிச்சம் வை, நான் வேறு சாப்பிடுவேன் வேறு சொல்லிட்டு போயிருக்கான். அவனுக்கும் பாக்ஸ் கட்டிட்டேன், அவளுக்கும் பாக்ஸ் கட்டிட்டேன். அவள் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவா. அதனால் ஃபஸ்ட்டு அவளை கொண்டு போய் கீழே மட்டும் விட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா 5:45க்கெலாம் போகிறதுனால ஜஸ்ட்டு கூட சும்மா போயிட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரீத் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா எனக்கும் கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே அவள் பின்னாடியே போயிட்டேன். அவள் ஷூ போட்டுட்ருக்கிறதுக்குள்ளேயே நான் போய் லிஃப்ட்டை வர வச்சுருந்தேன். ஏன்னா 2 நிமிஷம்தான் இருக்குது, அடுத்தால பஸ்ஸு வந்துடும் சொல்லிட்டு வேகமாக நீ மெதுவாக வா, நான் போய் பஸ்ஸை நிறுத்துறேன்ட்டு நான் வேகமாக போயிட்டேன். ஆனால் போனால் பஸ்ஸே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ் வந்ததும் அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்கு அவனையும் அனுப்பிச்சி விட்ட பிறகு அவனுக்கு நான் பின்னாடியே போக மாட்டேன், அவனே போயிடுவான். அப்புறமா உட்காந்து வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறதுக்காக உட்காந்து வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிது. பரபரப்பாக இருக்கும்போது ஒரு டென்ஷனுமே இல்லை அப்படின்னா வலியே தெரியாது. எல்லா வேலையும் முடியும் போது தான் உள்ளே இருக்கிற வலியெல்லாம் தெரியும். அப்புறம் கால் நீட்டி உட்காந்து மெதுவாக வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த இளநியை வெட்டி தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு வேளைக்கு 2 வேளைங்கிற மாதிரி அந்த தண்ணியெல்லாம் தெறிக்க வச்சு அதுக்குள்ளே இந்த தேங்காய் அதெல்லாம் தெரித்து எல்லா பக்கமும் குப்பையாக்கி தந்துட்டு, ஒரு ஹெல்ப் கேட்டதுக்கு 2-3 வேலை எனக்கு தந்துட்டு போவாப்புல. அதெல்லாம் செஞ்சு முடித்து அவங்களுக்கு பாக்ஸை கட்டி கொடுத்து அவங்களுக்கு காலையில் சாப்பாடெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கிலாம் விட்ட பிறகு கிச்சனை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போய் சேர்ந்தாச்சு. இனிமேல் சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளே வந்தால் போதும். இனிமேல் ராத்திரி தான் கிச்சனில் வேலை இருக்கும்.